முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இத்தனை நாளா எவ்வளவோ பொறுமையாக காத்திருந்தோம். நாம் நினச்சது நடக்கவே மாட்டேங்குதேன்னு சோர்ந்து போயிட்டியா? இதோ நீ பொறுமையாய் காத்திருந்ததின் பலனாக இப்போ உனக்கான ஒரு மிகப்பெரிய பரிசை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். நம்பிக்கையோடு என் கரத்தை தொட்ட உனக்கு நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா நீ நினச்ச விஷயங்கள் இப்போ அழகாக சிறப்பாக நடந்து ராஜயோகத்தோட நீ வாழ போற. எதை நினச்சும் பயப்படாம நீ எப்போதும் தைரியமாக இரு. உன் மனசில் இருக்க கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லார் மீதும் அன்பை வளர்த்துக்கோ. உனக்கான அதிர்ஷ்டத்தை நானே கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எதையும் அதிகமாக யோசிக்காதே. மனிதனுக்கு செயல்தான் முக்கியம். உன்னுடைய செயல்கள் சரியாக இருந்தால் உன் வாழ்க்கைக்கான வெற்றி தானாகவே வந்து சேர்ந்துடும். நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நானே உனக்கு துணையாக இருந்து முன்னேற்றத்தை கொடுப்பேன் என் செல்லமே. பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சந்தேகப்படுறதை நிறுத்திட்டு நான் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோட உனக்கான வாழ்க்கையில் உனக்கான பாதையில் நீ போய்கிட்டே இரு. நான் உன் கூட இருக்கும்போது நீ மன உறுதியோடு இருந்தாதான் எல்லாத்திலும் ஜெயிக்க முடியும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த மனிதரும் எதையும் உனக்கு எதிராக செய்யவோ உன்னை வீழ்த்தவோ நான் விட்டுட மாட்டேன். நீ ஆசைப்பட்டதை விட மிகப்பெரிய அழகான பரிசை தான் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன். இப்போது நீ சந்திக்கிற சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான விஷயங்களாக மாறப்போகுது. நீ பொறுமையாக இருந்ததின் பலனாகவே இந்த அப்பன் முருகன் உனக்கான மிகப்பெரிய பரிசை கொடுக்க வந்திருக்கேன். நீ சந்திக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி உன்னை உயர்த்துவதற்கான விஷயங்களை நான் செஞ்சுட்டேன் என் செல்லமே. நீ பக்தியோடும் பொறுமையோடும் காத்திருந்தது ஒருபோதும் வீணாக போகாது. உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போலவே நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தான் பரிசாக கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காகவே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரப்போகிறேன். இத்தனை நாளா நீ எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சிருந்தாலும் அமைதியாக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு என்னை தானே வணங்கி காத்துக்கிட்டு இருந்த. அதனால தான் அதுக்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வந்திருக்கேன். நீ இழந்த விஷயங்கள் அனைத்தையும் மீண்டும் உன் வாழ்க்கையில் கொடுத்து உன் கஷ்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். உன் மனசில் இருந்த வெற்றிடம் இப்போது நிரம்ப போகுது. இனிமே உன் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீ தலை குனிஞ்சு நின்ன அதே இடத்துலையே இந்த அப்பன் முருகன் உன்னை உயர்த்தி நிற்க வைக்கிறேன். உன்னை விட்டுட்டு போனவங்க மீண்டும் உன்னை தேடி வரும் அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். இது எப்படி நடந்தது, நம்மளா இப்படி வாழ்கிறோன்னு நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ அழகான வெற்றிகளை பார்க்க போகிற. நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷ வாய்ப்புகளை உனக்கு நான் கொடுக்குறேன். நீ சந்தித்த கஷ்டங்களை எல்லாம் போக்கி உன் கண்ணீரை எல்லாம் தொடச்சி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாரிடமும் சொல்லாமல் நீ சுமந்த வழியில் எனக்கு தெரியும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் இருக்கேன். நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் என் செல்லமே. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நான் உருவாக்க போகிறேன். நீ நினச்சது எப்போது நடக்கும்னு இனிமே காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதோ வெகு விரைவாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். உன் மனசை மட்டும் அமைதியாக வச்சுக்கிட்டு உன் கடமைகளை எல்லாம் கண்ணும் கருத்துமா கவனமாக செய்ய பழகு. வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட விட்டுடு. உன்னுடைய முயற்சியில் நீ உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன்னை யாராலும் தடுக்க முடியாது. நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ முன்னேறி போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்லமே.
உன் கவலைகளை தீர்த்து கஷ்டங்களை போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வந்து சேரும். எந்த சூழலிலும் நீ நம்பிக்கையை விட்டுற வேண்டாம். ஆசைப்படுறத குறைச்சிக்கோ, அதில் தான் நிம்மதி கிடைக்கும். உன் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் உண்மை இருக்கட்டும். நேர்மறையான நல்ல எண்ணங்கள் இருக்கட்டும். உண்மையவே பேசி உண்மையான வழியில் வாழக்கூடிய உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன். உனக்கானதை நான் தரும்போது நிச்சயமாக எதுவுமே உன்னை விட்டு போகாது என் தங்கமே. உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நான் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குறேன். உனக்கான பண வரவை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் உயர்வை உண்டாக்க போகிறேன். உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. யார் உன்னை குறை சொன்னாலும் கவலைப்படாத. யார் உன்னை புரிஞ்சுக்காம பேசினாலும் அதை நினச்சி வருத்தப்படாமல் மௌனமாக இரு. உன் பாரத்தை எல்லாம் என் காலடியில் வச்சிட்டினா அனைத்தையும் நான் பார்த்துக்குவேன். நீ அமைதியாக இருந்தாலும் உன் வாழ்க்கை உனக்காக பேசுமேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ நடக்கணும்னு கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்காக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் நிச்சயமாக கிடைக்க செய்வேன் செல்லமே. நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் விடாமுயற்சியை மட்டும் விட்டுடாத. கல்லை கூட தொடர்ந்து தண்ணி படுற இடத்துல வச்சுக்கிட்டே இருந்தா அந்த கல்லுலையும் ஓட்ட விழுந்துடும். எந்த ஒரு முயற்சியையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா அது ஒருபோதும் வீணாக போகாது. உன் முயற்சிகளையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். அதனால தான் இனிமேலும் உன்னை காக்க வைக்கவோ கஷ்டப்படவோ விடக்கூடாதுன்னு என் கரத்தின் மூலமாக உன்னை ஆசீர்வதிச்சு நீ கேட்டதையெல்லாம் சரியான நேரத்தில் கொடுக்க வந்திருக்கேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்தை அடைய போகிறாய். என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறும்னு ஆசையாக காத்திருந்த உனக்கு அடுத்தடுத்து அழகான வெற்றிகளை நான் கொடுக்க போகிறேன். யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீ சுமந்த வேதனையெல்லாம் எனக்கு தெரியுமே செல்லமே. இரவு முழுவதும் தூங்காமல் எத்தனையோ நாட்கள் நீ தவிச்சதையெல்லாம் பார்த்துட்டு தான் இனிமேல் உனக்கு அந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்க வந்திருக்கேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எந்த விஷயம் வாழ்க்கையில் எப்போ எப்படி தலைகீழாக மாறும்னு சொல்ல முடியாது. எந்த விஷயத்துக்காக நீ ரொம்ப சந்தோஷப்படுறியோ திடீர்னு அது உனக்கு பிரச்சனையாக மாறலாம். எந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அழுதுகிட்டு இருக்கியோ அதுவே உன்னை உயர்த்தக்கூடிய விஷயமாகவும் மாறலாம். எப்போதும் இன்பம் வந்தால் நீ மயங்கவும் கூடாது, துன்பம் வந்தால் உடஞ்சி போகவும் கூடாது. இன்பமோ துன்பமோ ரெண்டையுமே சமமாக பார்த்துக்கக்கூடிய பக்குவம் கொண்ட பிள்ளையாக நீரு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம். நீ அமைதியாக தாங்கிய அத்தனை வேதனைகளையும் இப்போது நான் முடிவுக்கு கொண்டு வரேன் செல்லமே. உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் கொடுக்குறேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் உன் கூடவே நான் இருந்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். இந்த அப்பன் முருகனின் அருள்வாக்கு இப்போ உனக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போறன்னு தானே அர்த்தம். உன்னை விட உன் வாழ்க்கையை பற்றி முழுசாக புரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீ செய். மற்றவங்களுடைய பாதையை பின்பற்றி மற்றவங்க செய்கிறத நீயும் செய்ய வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற நீ தயாராகு. தோல்வி வந்துச்சுன்னா அதை பார்த்து பயப்படாதே. தோல்விக்கு பிறகு வரும் வெற்றியில்தான் உண்மையான ஆனந்தம் இருக்கும் என் செல்லமே. நீ செய்யும் முயற்சிகள் எதையும் இந்த அப்பன் முருகன் வீணாக போக விட மாட்டேன். உனக்கு துணையாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. எப்போதும் இனிமையாக பேசக்கூடிய பிள்ளையாக இரு. சிரித்து சிரித்து நல்லா பேசுகிறவங்க காரமான மிளகாயை கூட சுலபமாக வித்துடலாம். ஆனால் எப்போதுமே முகத்தை கடுமையாக வச்சுக்கிட்டு கடுமையாக பேசுகிறவங்க இனிப்பான தேனை கூட விற்க முடியாது. இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வார்த்தைகளை அன்பாக பயன்படுத்து. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும்
அடுத்தவங்களுக்கு அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடுக்கணுமே தவிர அவங்க மனசை கஷ்டப்படுத்தும் விதமாக நீ எதையும் பேசி வைக்க வேண்டாமே செல்லமே. உன் நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தையாக யோசிச்சு அன்பாக பேசி பழகு. நீ அமைதியாக இருந்தாலே நானே உன் மனசுல இருக்க குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உன்னை சரியான பாதையில வழிநடத்தி வாழ வைப்பேன். நீ எதுக்கும் பயப்படாம நம்பிக்கையோட இருந்தீனா இந்த அப்பன் முருகன் நானே உனக்கான ஒரு நல்ல வழியை காட்டுவேன். காலங்கிறது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. காற்று எப்படி ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பக்கத்துலேருந்து வீசுதோ அதே போல தான் வாழ்க்கையில் வெற்றிகளும் எப்போ எப்படி எந்த பக்கம் வீசும்னு சொல்ல முடியாது. இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையை இப்போ மகிழ்ச்சி வாழ்க்கையாக நான் மாற்றி தர்றேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். எதையும் யோசிச்சு நீ கவலைப்பட்டு குழம்பி போகக்கூடாது என் தங்கமே.